பாசத்துக்குரிய தாளாளர் தந்தை அவர்களே, மிக மதிப்புக்கும் அன்புக்குரிய நண்பர் தலைமை ஆசிரியர் அருள் தந்தை அவர்களே, மறைமாவட்ட பள்ளிகளின் கண்காணிப்பாளர் அருள் தந்தை சூசை மாணிக்கம் அவர்களே, மிகுந்த அன்புக்கும் மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, அன்பு தம்பிகளே, உங்களையெல்லாம் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை சந்திக்க வந்தேன். உங்களை பார்க்க வேண்டும். அரசு பொதுத் தேர்வு எழுதப் போகிற உங்களை தேர்வுக்கு முன்னால் சந்திக்க வேண்டும். உங்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நாங்கள் என்று சொல்வதற்கு விருப்பப்பட்டு உங்கள் முன் வந்திருக்கிறேன். அருமையான நம்பிகளே, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சிறு வயதிலேயே நாம் படித்திருக்கிறோம். இப்போது அகழாய்வு செய்து கொண்டிருக்கிற நமது தமிழ் தொன்மை இவையெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய அந்த சில ஆவணங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் இவை. தொன்மையான தமிழ் சமுதாயத்தில் சாதிய பாகுபாடு இருந்ததில்லை. அதே போல சமயங்கள் என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்ட மத வழிபாடுகள் அங்கு இல்லை. தொன்மையான காலத்திலேயே அறிவில் சிறந்தவர்களாய் இருந்தார்கள். தங்கள் வாழ்க்கையை நகர் அமைப்புகளை அத்துணை அறிவுபூர்வமாக வைத்திருந்தார்கள். இலக்கியங்களை படைப்பதில் அத்துணை ஆர்வம் கொண்டிருந்தார்கள். அடிப்படையில் தொன்மையான தமிழ் சமூகம் கூட ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக இருந்தது என்பதே கீழடி போன்ற அந்த அகழாய்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். தமிழர்கள் தமிழர்களாக இருந்தால் அவர்களை பாகுபடுத்த வகைப்படுத்த வேறு எந்த சாதிய சமய கூறுகள் எதுவுமே இருந்திருக்கவில்லை என்பதுதான் அந்த தொன்மையான சான்றுகள் நமக்கு சொல்லக்கூடிய ஒன்று. ஆக இது தமிழ் சமுதாயம் தொன்மையான சமுதாயம் என்பது மட்டுமல்ல, எல்லா நிலைகளிலும் வளர்ந்த ஒரு அறிவார்ந்த சமுதாயமா அக்காலத்திலே இருந்தது என்கிற அந்த உண்மைகளை மறைப்பதற்காகத்தான் அந்த கீழடி போன்ற அகழ்வாய்வு இடங்களில் இருந்து வரக்கூடிய உண்மைகளை வெளியிட நமது அரசுகள் தயங்குகின்றன அல்லது முடியாது என்று சொல்லுகின்றன என்பதே உண்மை. அத்துணை சிறப்புக்குரிய தமிழ் சமுதாயமாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் நாம் இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு நமக்கு வேண்டும். ஆகவே தான் ஒவ்வொரு இடங்களில் எல்லாம் சொல்லுகிறேன், தமிழ் சமுதாயம் ஒரு அறிவார்ந்த சமுதாயம், தஞ்சை மறை மாவட்டம் ஒரு அறிவார்ந்த சமுதாயம், இப்படி உருவாகி வளர வேண்டும் என்ற ஆசை. ஆக நமது மனிதனுக்கு உண்மையான அடையாளம் நம்முடைய தோற்றம் அல்ல, எப்படி இருக்கிறோம் என்பதெல்லாம் அல்ல, எவ்வளவு உயரம் இருக்கிறோம், என்ன வண்ணத்தில் இருக்கிறோம் என்பதெல்லாம் அல்ல, அல்ல எந்த சாதி சமூகத்தை சார்ந்திருக்கிறோம் என்பது கூட அல்ல, அல்ல எந்த சாமியை கும்பிடுகிறோம் என்பது கூட அல்ல. நமக்கு உண்மையான அடையாளம் நமது ஆளுமைக்கான உண்மையான அளவுகோல் நாம் பெற்ற கல்வி. கல்வியில் சிறந்தவராய், அறிவில் சிறந்தவராய், ஞானம் மிகுந்தவராய் வாழுகிறவரே சான்றோர் என்று இந்த தமிழ் சமுதாயத்தால் எப்போதுமே மதிக்கப்பட்டு வந்திருக்கிறார். கற்றோரை மட்டும்தான் இந்த சமுதாயம் சான்றோர் என்று சொன்னதை ஒழிய காசு பணம் உள்ளவர்களை ஒருபோதும் இந்த சமுதாயம் சான்றோர் என்று அழைப்பது கிடையாது. அத்தகைய அறிவு பெற்ற சான்றோராய் நீங்கள் ஒவ்வொருவருமே வாழ வேண்டும் என்பதே எனது ஆசை, எனது அந்த வகையில் தான் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் படிப்பு அறிவு என்பது முடிந்து போகிற ஒன்றல்ல. நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்ட கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணவர் மருத்துவமனையில் சில மாதங்களுக்கு முன்னால் அனுமதிக்கப்படுகிற வரை அவர் செய்து கொண்டிருக்கிற பெரிய காரியம் வாசித்துக் கொண்டிருப்பார், புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருப்பார், அறிவில் வளர்ந்து கொண்டிருப்பது. ஆக அறிவில் வளர்ந்தது நமது உடலில் உயிர் இருக்கிறவரை தொடரக்கூடிய ஒரு காரியம். ஆக 10ஆம் வகுப்போடோ 12ஆம் வகுப்போடோ நமது கல்வி என்பது முடிந்து போவது கிடையாது. அறிவில் வளர்க்கிற அந்த நமது பயணம் முடிந்து போவது கிடையாது. சான்றோரை திகழ வேண்டும் என்கிற பயணம் அத்தோடு முடிந்து போவது கிடையாது. வந்தவுடன் பார்த்தேன், அங்கு நமது பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஒருவர் மத்திய அரசு விருதையும் இன்னொருவர் தமிழ்நாடு அரசு விருதையும் பெறக்கூடிய அந்த ஒரு சிறப்பு. அவர்களை நான் சான்றோர் என்று சொல்லுவேன். அந்த சான்றோரை பிறப்பித்த இந்த பள்ளிக்கூடம் பெருமைக்குரியது என்பதையே நாம் இந்த நாளில் உணர்ந்திருக்கிறோம். ஆக எல்லா நிலைகளிலும் இந்த அறிவில் வளர்வது என்பது தொடர்கிறது. நீங்கள் ஒவ்வொருவருமே உங்கள் படிப்பை தொடர வேண்டும்.
என்ன படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த படிப்பை நீங்கள் படிக்க வேண்டும். வாழ்வில் எந்த உயர்நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என கனவு காணுகிறீர்களோ அந்த கனவை நீங்கள் நனவாக்கிக் கொள்ள வேண்டும். கனவு காண்பது பெரிதல்ல, அந்த கனவை துரத்தி பிடிப்பது என்பது முடியும். அது உங்களால் சாத்தியப்படும். சமீபத்தில் கூட பெங்களூரில் ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது அந்த நிர்வாகம் குறித்து வந்தபோது ஆயிரத்தை பார்த்து கேட்டேன், நான்தான் காப்பீட்டு நிலத்து நன்கு செமினரி என்று கேட்டேன். இந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு நமக்கு தகுதியும் திறனும் இல்லையா? அதைத்தான் உங்களிடம் கேட்கிறேன். இந்த தேர்வுகளை எதிர்கொள்ளவோ இந்த தேர்வுகளை வெற்றிகரமாக கடந்து செல்லவோ உங்களால் முடியாதா? நிச்சயமாக முடியும். அந்த தகுதி இருக்கிறது, அந்த திறன் இருக்கிறது. 10 ஆண்டுகளோ 12 ஆண்டுகளோ நீங்கள் படித்திருக்கிறீர்கள், கடுமையாக உழைத்திருக்கிறீர்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களது உழைப்புக்கு ஏற்ற அந்த பரிசை கொடுக்கிற தருணமே இந்த தேர்வு என உணர்கிறேன். அந்த தேர்வு என்பதெல்லாம் பயப்பட வேண்டாம், கடவுள் உங்களுக்கு துணை இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்பிய ஒரே செய்தி அதுவாகத்தான் இருந்தது. கடவுள் அன்பாக இருக்கிறார். காட் இஸ் லவ். பைபிள் முழுவதையும் 3 வார்த்தைகளில் சொல்வது என்றால் அப்படித்தான் சொல்லுவேன். வில்லியம் அந்த வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லுவது கடவுள் அன்பாக இருக்கிறார். காட் இஸ் லவ் என்று. அன்பாய் எங்கோ இருக்கிறவர் அல்ல, அந்த அன்பாய் இருக்கிற கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் தனது கண்ணின் மணி என காக்கிறார். அந்த கடவுள் முன்னால் நீங்கள் விலையேற பெற்றவர். உங்கள் பெற்றோர் கூட உங்களை பெரிதாக மதிக்காதிருக்கலாம், இந்த சமுதாயத்தில் ஒரு பொருட்டாக கருதாதிருக்கலாம். ஆனால் கடவுளுக்கு முன்னால் நீங்கள் விலையேற பெற்றவர்கள், மதிப்பு மிகுந்தவர்கள். அந்த கடவுள் உங்களை அன்பு செய்கிறார், அந்த கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த தேர்வு காலத்தில் நாங்கள் உங்களுக்கு எங்கள் ஜெபத்தால் ஆசையால் துணை இருக்கிறோம். கடவுள் அருளும் ஆசை உங்களுக்கு என்னாலும் உண்டு. ஆக இந்த தேர்வோடு வாழ்க்கை போராட்டம் முடிந்து போனது என்பதல்ல, அதையும் தாண்டி வாழ்க்கை இருக்கிறது. வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் இந்த கல்வி பயிலக்கூடிய பள்ளி கல்வி பருவம் தேர்வு. அதையும் தாண்டி வாழ்க்கை இருக்கிறது. வாழ்க்கை நெடிய பயணம். அந்த நெடிய பயணத்தில் சான்றோராய் இருப்போம், அறிவில் சிறந்தவராய் இருப்போம். நாங்கள் படிக்க விரும்பியதை படிக்க மனிதர்களாக இருந்தோம். நாங்கள் எந்த வாழ்க்கை நிலையை உச்சத்தை அடைய வேண்டும் ஆசைப்பட்டோமோ அந்த உச்சத்தை அடைந்து தீர்த்தோம் என்று சொல்லக்கூடிய நிலைகள். சிறு பிள்ளைகளை பார்க்கிற போது பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிற போதெல்லாம் கேட்கணும். அது கூட ஆடக்குடி என்கிற கிராமத்து பிள்ளைகளை சந்தித்த போது கேட்டேன், இந்த பிள்ளைகளை வந்துட்டு நீங்க என்னவா ஆசைப்பட்டீங்க அப்படின்னு கேட்ட ஒரு 10 பேர் வர சொல்லி, ஒவ்வொருத்தரும் நான் டாக்டர் ஆவேன், நான் வந்து பெரிய விஞ்ஞானி ஆவேன், நான் வந்து ப்ரொஃபஸர் ஆவேன், நான் ஜட்ஜ் ஆவேன், போலீஸ் இன்ஸ்பெக்டர், இப்படியே எல்லாருமே சொன்னார். அந்த பிள்ளைகளுக்கு நான் சொன்ன செய்தி அது மட்டும்தான். இது ஆசைகளாக மட்டும் நின்று போகக்கூடாது, கருகி போகிற கனவுகளாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. பாரதியார் சொல்லுவாரே, பொய்யாய் பழங்கதையாய் பெருங்கனவாய் மெல்ல போனதுவே. அத்துணை ஆத்மார்த்தமான கவிஞர் அவர் வாழ்வு பாருங்கள், புலமை தீர்ப்பதை. பொய்யாய் பழங்கதையாய் பெருங்கனவாய் மெல்ல போனதுவே. உங்கள் வாழ்க்கை எப்படி போய்விட கூடாது. நான் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன், இங்க வந்து கேட்க விஞ்ஞானியாக சொல்லிட்டு நாளைக்கு டீ கடையில் பீடி குடிச்சு உட்காந்துருக்கலாம்னு சொன்னேன். அது ஐயோ நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா, நான் வந்து பெரிய வக்கீலாக ஆசைப்பட்டேன், இங்கே உட்காந்துருக்கேன் என்றெல்லாம் சொல்லிவிடுகிறார். எவ்வளவு பெரிய ஆசைகள் இருந்து இப்படி ஆகிட்டேன் என்று உங்கள் வாழ்வில் ஒருபோதும் நீங்கள் உங்கள் வாழ்வை திரும்ப பார்த்து வருத்தப்படாத அளவுக்கு உங்கள் வாழ்வில் எல்லா வீடுகளையும் சொட்டு பிடிக்க உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கடவுள் அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. இந்த பரீட்சை என்ன 1000 பரீட்சை கொடுத்தால் எழுதுவோம்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனத்துணையோடு தேர்வுகளை எதிர்கொள்ளுங்கள். இந்த நாட்களில் உங்களுக்கு தேவையான நல்ல உடல் சுகம், எதற்கும் பயப்படாத தேர்வுகளுக்கு அஞ்சாத பயப்படாத உள்ளத்து உறுதி, அதையும் தாண்டி பயணிக்கக்கூடிய அந்த நெடிய வாழ்வுக்கான கடவுளது அருள் ஆசை எல்லாரும் உங்களுக்கு உண்டு என உங்களுக்கு சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல தேர்வு எழுதுங்கள். மீண்டும் வாய்ப்பு கிடைக்கிறது. இன்றைக்கு அடுத்த ஒரு நிகழ்ச்சி இருப்பதால் அதை நேரத்தில் செய்யவில்லை. உங்கள் தேர்வு காலத்தில் உங்களை வாழ்த்தி உங்களுக்காக செலுத்தி நாங்கள் உடனிருக்கிறோம். எந்த அச்சமும் இன்றி பயமுமின்றி கடவுளை உங்களை ஆசீர்வதிக்கிற நாள், நாங்கள் எங்கள் வாழ்வில் சாதித்து காட்டுகிற நாள், நிறைய மதிப்பெண் எடுத்து நல்ல தேர்ச்சி பெற்று எங்கள் குடும்பத்துக்கு முன்னால் எங்கள் சமூகத்துக்கு முன்னால் எங்களை பார் என்று சொல்லக்கூடிய நாள் என்று நீங்கள் உணர்ந்து இந்த தேர்வுகளை
நான் நினைத்து வாழ்த்துகிறேன். God bless you. Thank you very much and all the best.